நியூசிலாந்திலிருந்து வரியில்லாம வர்ற மலிவான ஆப்பிள்கள் எப்படி நமது தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தும்? அதாவது அமெரிக்காவுல இருக்கிற ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்வர்ல ஏற்படுற சின்ன பிரச்சனை இந்தியாவின் எரிபொருள் விநியோகத்தையே முடக்கும்னு சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? ஆமா, இத கேக்குற உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆப்பிளுக்கும் பாதுகாப்புக்கும் என்னடா சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம வாழ்ற இந்த உலகத்துல எல்லாமே ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. ம், மிக சரி. ஒரு இடத்துல நடக்கிற சின்ன மாற்றம் உலகின் வேறொரு மூலையில மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். இதத்தான் பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி விளைவு, அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்வாங்க. நமது தேசத்தோட கொள்கைகளும் சர்வதேச உறவுகளும் இப்படிதான் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சு செயல்படுது. கரெக்ட். இன்றைய ஆழமான அலசலுக்குள்ள, அதாவது இந்த டீப் டைவுக்குள்ள நாம நுழையலாம். இப்போ நீங்க யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கிற ஒரு மாணவனா இருக்கலாம், அல்லது சும்மா நடப்பு நிகழ்வுகளை ஆழமா புரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு நபரா இருக்கலாம். இந்த விவாதம் கண்டிப்பா உங்களுக்கானதுதான். நிச்சயமா. இன்னைக்கு நாம 4 முக்கிய தூண்களை பத்தி பேச போறோம். அரசியல் சட்டம், உள்நாட்டு பாதுகாப்பு, சர்வதேச உறவுகள், அப்புறம் பொருளாதாரம். பல தரவுகள், கட்டுரைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட மிக முக்கியமான விஷயங்களை நாம அலச போறோம். அதாவது வெறுமனே என்ன நடந்தது அப்படிங்கிற செய்திகளை மட்டும் வாசிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல. ஏன் நடந்தது, அதோட பின்னணி என்ன, அதனால ஏற்படுற இரண்டாம் கட்ட விளைவுகள், அதாவது செகண்ட் ஆர்டர் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பிரிச்சு மேய்வதுதான் நம்ம குறிக்கோள். அப்படியே செய்யலாம். முதல் பகுதியா அரசியல் மற்றும் சட்ட விவகாரங்களை எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா மாநிலங்களவையில், அதாவது ராஜ்யசபாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் கணக்கு மாறி இருக்கு. ஆம் ஆத்மி கட்சியோட 7 எம்பிக்கள் ஆளும் பாஜகவிலே இணைஞ்சிருக்காங்க. ஓஹோ, இதனால எங்கள் எப்படி மாறுது? இதனால மாநிலங்களவையில பாஜகவோட பலம் 113ஆகவும், ஒட்டுமொத்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட பலம் 148ஆகவும் உயர்ந்திருக்கு. சரி, இது ஒரு சாதாரண அரசியல் கட்சி தாவுல் தானே, இதுல என்ன அவ்வளோ முக்கியத்துவம்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த 148 அப்படிங்கிற எண் ஒரு சாதாரண புள்ளி விவரம் கிடையாது. மாநிலங்களவையோட மொத்த பலமான 245ல 2/3 பெரும்பான்மைக்கு, அதாவது 2/3 மெஜாரிட்டிக்கு தேவையானது 163 இடங்கள். அப்போ ஆளும் கூட்டணிக்கு இன்னும் 15 இடங்கள் தான் குறைவு. ஆமா, சரியா சொன்னீங்க. இது ஏன் முக்கியம்னா, அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வரணும்னா இந்த 2/3 பெரும்பான்மை ரொம்பவே அவசியம். கொஞ்சம் இருங்க, இதனுடைய நேரடி தாக்கம் எதில் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அரசியலமைப்பு திருத்தம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. உதாரணத்துக்கு எதிர்காலத்துல வரப்போற தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன் விவாதங்களை எடுத்துக்கோங்க. மக்களவை தொகுதிகளை மக்கள் தொகையோட அடிப்படையில மாற்றி அமைக்கும்போது மக்கள் தொகையை நல்லா கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு வாதம் நீண்ட காலமாவே இருக்கு இல்லையா? ஆமா, அது ரொம்ப பெரிய விவாத பொருள் தான். இப்போ இப்படிப்பட்ட சூழல்ல எதிர்க்கட்சிகளோட ஒப்புதல் இல்லாமலேயே ஆளும் கூட்டணியால மிக எளிதா சட்ட திருத்தங்களை நாடாளுமன்றத்துல நிறைவேற்ற முடியும். இது இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்திலே, அதாவது ஃபெடரலிசத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எண்கள் மாறுவது அதிகாரத்தோட மையத்தையே எப்படி மாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கண்டிப்பா. கூட்டாட்சி தத்துவம்னு வரும்போது அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவாதங்களும் அதோட சேர்ந்தே பயணிக்குது. சபரிமலை சீராய்வு வழக்கின் நீட்சியா மத சுதந்திரத்துக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் இடையிலான சமநிலையை ஆராய 9 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றம் அமர்வு 7 முக்கிய கேள்விகளை விசாரிச்சுட்டு வராங்க. இது ரொம்ப அடிப்படையான ஒரு சட்ட கேள்வி. ஒரு தனிநபரோட சுதந்திரம் முக்கியமா, அல்லது ஒரு மதத்தோட பழக்க வழக்கங்கள் முக்கியமா? இத முடிவு செய்ய எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் டெஸ்ட், அதாவது ஒரு மதத்தின் அத்தியாவசிய நடைமுறை எதுங்கிறத நீதிமன்றம் தீர்மானிக்க முடியுமாங்கிற மிக ஆழமான விவாதத்தை இந்த அமர்வு கையில் எடுத்திருக்காங்க. மதத்தையும் சட்டத்தையும் பத்தி பேசும்போது பஞ்சாப்ல இருந்து வர்ற ஒரு செய்தி என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. சீக்கியர்களோட புனித நூலான குரு கிரந்த சாஹிப்ப அவமதிக்கிறவங்களுக்கு எதிரா பஞ்சாப் அரசு ஒரு புதிய சட்டத்தை ஏற்றிருக்காங்க. ஆமா, அபராதம் ரொம்ப அதிகம்னு கேள்விப்பட்டேன். வெறும் அபராதம் மட்டும் இல்ல, 25 லட்சம் ரூபாய் வரை அபராதம். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. மனநலம் சரியில்லாத நிலை, அதாவது அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற வாதத்தை இந்த வழக்குகள்ல தற்காப்புக்காக பயன்படுத்த முடியாதுன்னு அந்த சட்டம் சொல்லுது. அட பாவமே, இது சட்டத்துறையில பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன் தெரியுமா? 1860ல உருவாக்கப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தின்படி, அதாவது இப்போ இருக்கிற பாரதிய நியாய சன்ஹிதா படி, ஒரு குற்றத்தை செய்யணுங்கிற எண்ணம், கிரிமினல் இன்டென்ட் அல்லது மென்ஸ் ரியா இருக்கணும். கரெக்ட்.
ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் தான் என்ன செய்றோனே தெரியாம ஒரு புனித நூலோட பக்கத்தை கிழிச்சிட்டா அவரை எப்படி ஒரு கிரிமினலா பார்க்க முடியும்? அதுதான் பிரச்சனை. அடிப்படை சட்டத்தோட தற்காப்பு உரிமையே பஞ்சாப் அரசு ரத்து செஞ்சிருக்கு. இதனால தான் சட்ட நிபுணர் ஃபைசான் முஸ்தபா இந்த சட்டத்தை பாகிஸ்தானோட கடுமையான மத நிந்தனை சட்டத்தோட ஒப்பிடுறார். ஓ, பிளாஸ்பெமி லாவா? அங்க இதுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்களே. ஆமா, ஒரு ஜனநாயக நாட்டுல மத நம்பிக்கைகளை காக்குறோங்கிற பேர்ல இப்படி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நபர் மேல யாராவது ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சா கூட போதும், அவர் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கும். இது கும்பல் வன்முறைக்கு, அதாவது மாப் கிராசிக்கு வழிவகுக்கும். சட்டம்ங்கிறது மனிதர்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கணுமே தவிர அச்சுறுத்துறதுக்காக இருக்கக்கூடாது. ஆனா இது ஒரு முரண்பாடான நிலைப்பாடு இல்லையா? பஞ்சாப்ல ஒரு மாநில அரசு மதத்தை காக்கிறதுக்காக சட்டத்தின் பிடியே இருக்குது. ஆனா காஷ்மீரை பாருங்க, அங்க தேச பாதுகாப்பிற்காக ஒரு மத கல்வி நிறுவனத்தின் மீதே உபா சட்டம் பாயுது. ஷிராஜுல் உலூம் கல்வி நிறுவனம் பத்தி சொல்றீங்க? ஆமா, தெற்கு காஷ்மீர்ல 1998 செயல்படுற அந்த இஸ்லாமிய கல்வி நிறுவனம் தடை செய்யப்பட்ட ஜமாத்தி இஸ்லாமிய அமைப்புடன் தொடர்பு வச்சிருந்ததா ஊபா, அதாவது UAPA சட்டத்தின் கீழ் சட்டவிரோத அமைப்பா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு கல்வி நிலையத்தின் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துறது கொஞ்சம் அதிகப்படியா தெரியலையா? இது அங்க படிக்கிற மாணவர்களை பாதிக்காதா? மேலோட்டமா பார்த்தா நீங்க கேக்குறது நியாயமான சந்தேகம்தான். கல்வி நிலையங்கள் மூடப்படுறத யாராலும் ஏத்துக்க முடியாது. ஆனா பாதுகாப்பு படையினர் முன்வைக்கும் தரவுகளை நாம கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். இந்த பள்ளியோட நிதி ஆதாரங்கள் எங்கிருந்து வருதுங்கிறதுல எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்ல. ஓ, ஃபண்டிங்ல பிரச்சனை இருக்கா? ஆமா, அது மட்டும் இல்ல. 2019ல புல்வாமா அருகே நடந்த கொடூரமான லெத்துப்போரா தாக்குதல்ல ஈடுபட்ட ஒருத்தன் இந்த பள்ளியோட முன்னாள் மாணவன். அதாவது கல்வி நிலையங்கள்ங்கிற போர்வையில தீவிரவாத சிந்தனைகளை விதைக்கிற மையங்களா, ஒரு ரேடிக்கலைசேஷன் சென்டராவை செயல்படுதாங்கிறத அரசு சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது. அதுவும் உண்மைதான். உள்நாட்டு பாதுகாப்புன்னு வரும்போது இந்த தீவிரவாத தடுப்பு நடவடிக்கை எவ்வளவு அவசியமோ அதே போல எல்லைப்புற மக்களோட கோரிக்கைகளுக்கும் செவிசாய்க்கிறது அவசியம்னு தோணுது. இப்போ லடாக் விவகாரத்தை எடுத்துப்போம். சமூக ஆர்வலர் சோனம் வாங்ஷுக் தொடர்ந்து லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து மற்றும் 6வது அட்டவணை பாதுகாப்பை கோரி வர்றார். கூடவே 83 பேர் மீதான வழக்குகளை திரும்பப் பெறவும் வலியுறுத்துறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட லடாக் பயணம் இதுக்கு ஒரு தீர்வை தருமாங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. இதுல இந்த 6வது அட்டவணை, அதாவது 6th ஷெட்யூலுங்கிறது எக்ஸாக்டா என்ன? நேயர்களுக்கு ஒரு சின்ன தெளிவு கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அரசியலமைப்பு சட்டத்தோட 244வது பிரிவின் கீழ் பழங்குடியின மக்கள் அதிகம் வாழும் பகுதிகள்ல தன்னாட்சி மாவட்ட குழுக்களை உருவாக்க இது வழிவகை செய்யுது. அதாவது நிலம், காடு மற்றும் உள்ளூர் நிர்வாகம் சார்ந்த முடிவுகளை அவங்களே எடுக்க முடியும். லடாக் மக்களோட பயம் என்னன்னா, வெளி நிறுவனங்கள் தங்களோட சுற்றுச்சூழல் மற்றும் நிலங்களை ஆக்கிரமிச்சிடுவாங்களோங்கிறது தான். அப்போ அந்த மக்களுக்கு அந்த பயம் இருக்கிறது நியாயம்தானே. ஆனா லடாக்குக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கறதுல மத்திய அரசுக்கு என்ன தயக்கம்? அது ஒரு எல்லை பகுதி, சீனாவுடன் நேரடியா பதற்றத்தை எதிர்கொள்ளும் இடம்ங்கிறதுனாலயா? எக்ஸாக்ட்லி, அதுதான் அரசோட வாதம். ஆனா இங்கேதான் சோனம் வாங்சுக் ஒரு மிகச்சிறந்த தர்க்கத்தை முன்வைக்கிறார். அருணாச்சல பிரதேசமும் சீனாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு மாநிலம்தான். அதுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டு அது அமைதியாதானே இருக்கு. அப்படி இருக்க லடாக்கிற்கு மட்டும் மாநில அந்தஸ்து கொடுத்தா அது தேசிய பாதுகாப்புக்கு எப்படி அச்சுறுத்தலாகும்னு கேட்கிறார். ஆஹா, கொள்கை வகுப்பாளர்களை திணறடிக்கும் ஒரு தர்க்கம் இது. உண்மையிலேயே இது ஒரு வலுவான வாதம்தான். எல்லை பாதுகாப்பு பத்தி பேசும்போது வங்கதேச எல்லையில நடக்கிற விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வருது. தேசிய பாதுகாப்புக்கு மாநில அரசுகளோட ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மேற்கு வங்கத்துல நடக்கிற நிலம் கைகையப்படுத்தும் விவகாரத்தை சொல்றீங்களா? ஆமா, மேற்கு வங்க எல்லையில வேலி அமைக்கிறதுக்காக நிலம் கைகையப்படுத்தும் விவகாரத்துல 121 கிலோமீட்டர் நிலப்பரப்புல வெறும் 8 கிலோமீட்டர் நிலப்பரப்பை மட்டுமே மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையிடம், அதாவது BSF கிட்ட கொடுத்திருக்காங்க. இதனால கடுப்பான கல்கத்தா உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு 25,000 அபராதம் விதிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா இந்த 25,000 ரூபாய்ங்கிறது வெறும் ஒரு அடையாள அபராதம் மட்டும்தான், சிம்பாலிக் ஃபைன். ஆனா இது உணர்த்தும் செய்தி மிக பெரியது. நமது ராணுவம் எல்லையில என்னதான் அதிநவீன ஆயுதங்களை வச்சிருந்தாலும் உள்ளூர்ல நிலம் கைப்பற்றது போன்ற நடைமுறை சிக்கல்களை தீர்க்க மாநில அரசு ஒத்துழைக்கலன்னா அந்த எல்லையை பாதுகாக்கவே முடியாது. கூட்டாட்சி அமைப்புல ஏற்படுற உள்நாட்டு விரிசல்கள் வெளிப்புற பாதுகாப்பில் எப்படி ஓட்டைகளை உருவாக்குதுங்கிறதுக்கு இது ஒரு அப்பட்டமான உதாரணம். மிக சரியான பார்வை. வங்கதேச எல்லை பத்தி பேசினபடி அப்படி வங்கதேசத்துக்கான நமது வெளியுறவுத்துறை ராஜதந்திரத்துக்குள்ள நுழையலாம்.
முன்னாள் ரயில்வே அமைச்சரான தினேஷ் திரிவேதி வங்கதேசத்துக்கான புதிய இந்திய தூதரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 12 வருஷங்கள்ல ஒரு அரசியல்வாதி இந்த பதவிக்கு வர்றது இதுவே முதல் முறை. இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு. தூதர்கள்னா பொதுவா IFS அதிகாரிகள் தானே இருப்பாங்க. திடீர்னு ஒரு அரசியல்வாதியை ஏன் டெல்லி அங்க அனுப்புது? இது ஒரு மிக முக்கியமான ராஜதந்திர நகர்வு. அமெரிக்காவுல டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இத பெருமளவுல செய்யும். அதிகாரத்துவ பின்னணி இல்லாத அரசியல் ரீதியான நபர்களை தூதர்களா நியமிக்கும் பொலிட்டிக்கல் அப்பாயிண்டீஸ் நடைமுறையது. ஓ, ஷேக் ஹசீனா அரசாங்கத்தோட வீழ்ச்சிக்கு பிறகு வங்கதேசத்துல ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகியிருக்கே, அதனாலயா? கரெக்ட். அங்கே இப்ப வெறும் கோப்புகளை பார்க்கிற அதிகாரியை விட நேரடியா அரசியல் தலைவர்களுடன் உட்கார்ந்து பேரம் பேசக்கூடிய, முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதியோட ராஜதந்திரம் இந்தியாவுக்கு தேவைப்படுது. அதற்கான ஒரு பரிசோதனை தான் இது. அப்படியானா உலக அரங்கில் நாம நமது அணுகுமுறைகளை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கோம். அதே போல பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத்துல இந்தியா இத்தாலி இடையே கையெழுத்தாகியிருக்க 2025-29 ஆண்டுக்கான கூட்டு மூலோபாய செயல்திட்டத்தையும் நம்ம கவனிக்கணும். ஆமா, அதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. எனக்கும் அதுல ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் மலிவான தொழில்நுட்பத்திற்கு மலிவான தொழில்நுட்பம். அதாவது சீப் டு சீப் அப்ரோச் மூலமா ட்ரோன் அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் உத்தி. இத கேட்குற நேயர்களுக்கு நான் கொஞ்சம் விளக்குறேன். எதிரி நாடு ஒரு $500 மதிப்புள்ள சாதாரண ட்ரோனை நம்ம நோக்கி அனுப்புதுன்னு வச்சுப்போம். அதை சுட்டு வீழ்த்த நாம $20 மில்லியன் மதிப்புள்ள ஏவுகணையை பயன்படுத்தினா அது பொருளாதார ரீதியா ரொம்ப தப்பு இல்லையா? எக்ஸாக்ட்லி, மிக சரியா பிடிச்சிட்டீங்க. இத ராணுவ மொழியில காஸ்ட் அசிமெட்ரிக் வார்ஃபேர், அதாவது செலவு சமச்சீரற்ற போர்முறை அப்படின்னு சொல்வாங்க. மலிவான ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க நாமும் அதே அளவு விலை குறைந்த மாற்று தொழில்நுட்பங்களான லேசர் கதிர்கள் மற்றும் மலிவான தடுப்பு ட்ரோன்களை பயன்படுத்தணுங்கிறதான் இந்த இந்தியா இத்தாலி ஒப்பந்தம் வலியுறுத்துது. சூப்பர். அதோட உலகின் மிக முக்கிய வர்த்தக பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியில கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்யறதுலயும் 2 நாடுகளும் இணைந்து செயல்பட போறாங்க. துழைப்பு அமைப்போட, அதாவது SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்துல நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். அதே நேரத்துல ஐநா பொதுச்சபையோட 80வது தலைவரான அன்னலேனா பேர்பாக் இந்தியாவிற்கு வருகை தராங்க. ஒரு பக்கம் ரஷ்யா சீனா ஆதிக்கம் செலுத்தும் SCO, மறுபக்கம் மேற்கத்திய நாடுகள் சார்ந்த UNGA, ரெண்டுலயும் இந்தியா தனது முத்திரையை பதிகுது. இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட மல்டி அலைன்மெண்ட், அதாவது பலமுனை சார்பு உத்தி. எந்த ஒரு குறிப்பிட்ட முகாமிலும் சிக்கிக் கொள்ளாம தேச நலனை முன்னிறுத்தி அனைத்து தரப்புடனும் உறவாடும் ராஜதந்திரம் இது. ராஜதந்திரம் சொன்ன உடனே எனக்கு சர்வதேச பெரும்பூனைகள் கூட்டமைப்பு உச்சிமாநாடு தான் நினைவுக்கு வருது. IPCA. ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இந்த மாநாட்டில் 24 உறுப்பு நாடுகள் பங்கேற்கிறாங்க. புதுடெல்லி பிரகடனம், அதாவது நியூ டெல்லி டிக்ளரேஷன் வெளியாக இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, வனவிலங்கு பாதுகாப்பை எப்படி இந்தியா ஒரு வெளியுறவு கருவியா பயன்படுத்துதுங்கிறது தான். சர்வதேச சோலார் கூட்டமைப்பு மூலமா சூரிய ஆற்றல்ல நாம எப்படி உலகிற்கு தலைமை தாங்கணுமோ அதே போல இங்கும் ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்கோம். இத புரிஞ்சுக்க நாம ஒரு சுகாதாரம், அதாவது ஒன் ஹெல்த்ங்கிற கருத்தியலை நோக்க வேண்டியிருக்கு. மனிதர்கள், வனவிலங்குகள் அப்புறம் சுற்றுச்சூழல் ஆகியவை தனித்தனி கிடையாது, மூன்றும் ஒன்னோடொன்னு இணைஞ்சவை. புலிகள், சிங்கங்கள் போன்ற பெரும் பூனைகளை பாதுகாப்பதுங்கிறது ஒரு காட்டின் முழு சூழலிலையும் பாதுகாக்கிறதுக்கு சமம். வெறும் விதிகளுக்கு கட்டுப்படுற நாடா இல்லாம விதிகளை உருவாக்குற நாடா, ஒரு ரூல் மேக்கரா இந்தியா மாறி வர்றதை இது காட்டுது. சர்வதேச அரசியல், ராஜதந்திரம் எல்லாம் சரி. ஆனா இது எல்லாமே முடிவில் எங்கே வந்து நிக்குது? பொருளாதாரத்துல தானே. வாங்க நமது பொருளாதார இயந்திர அறைக்குள்ள நுழைவோம். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே ஒரு புதிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், அதாவது FTA கையெழுத்தாயிருக்கு. ஆமா, இது ரொம்ப பெரிய நியூஸ். கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையான செய்தியா இருக்கு. அடுத்த 15 வருஷங்கள்ல $20 பில்லியன் முதலீட்டு நியூசிலாந்து கொண்டு வர போறாங்க. நமது ஏற்றுமதி பொருட்களுக்கு 100% வரியற்ற அனுமதி கிடைச்சிருக்கு. அங்க போற இந்திய மாணவர்களுக்கு வாரத்துக்கு 20 மணி நேரம் வேலை பார்க்கும் வசதியும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இது அனைத்தையும் தாண்டி எனக்கு இதுல ஒரு பெரிய நெருடல் இருக்கு. அப்படியா? என்ன நெருடல்? எல்லாமே நமக்கு சாதகமா தானே தெரியுது. மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தெரியும். ஆனா இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியா 32,500 டன் நியூசிலாந்து ஆப்பிள்களுக்கு நாம வரியற்ற அனுமதி, அதாவது ஜீரோ டியூட்டி ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். நியூசிலாந்துல பெரிய கார்ப்பரேட் பண்ணைகள்ல எந்திரங்களை வச்சு ஆப்பிள் விளைவிக்கிறாங்க.
ஆனா காஷ்மீர் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நம்ம உள்ளூர் விவசாயிகளை நினைச்சு பாருங்க. ஓ, அவங்க மார்க்கெட் அதி வாங்குமே. ஆமா, அவங்க ஏற்கனவே மோசமான உள்கட்டமைப்பு மற்றும் அதிக போக்குவரத்து செலவுகளால சிரமப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நியூசிலாந்து ஆப்பிள்கள் மலிவா நமது சந்தைக்குள்ள நுழைஞ்சா உள்ளூர் விவசாயிகளோட வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சிடாதா? ரொம்ப அருமையான கேள்வி. இதுதான் உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்கள்ல உள்ள இருபக்க கத்தி. வர்த்தக ஆய்வாளர் அஜய் ஸ்ரீவாஸ்தவா இத பத்தி ரொம்ப விரிவா குறிப்பிடுறார். ஒரு சந்தையை நாம திறக்கும்போது உள்நாட்டுல உள்ள சில பலவீனமான துறைகள் கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும். அப்போ இதை எப்படிதான் பேலன்ஸ் செய்யறது? இதை தவிர்க்கத்தான் இந்தியா பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாய பொருட்களை பெரும்பாலும் விலக்கு அளிக்கப்பட்ட பட்டியல்ல எக்ஸ்க்ளூஷன் லிஸ்ட்ல வைப்பாங்க. ஆனா நாம நியூசிலாந்துடன் மாணவர்களுக்கான விசா சலுகைகள் மற்றும் முதலீடுகளை கேட்கும்போது அதுக்கு பதிலா அவங்க தங்களோட விவசாய பொருட்களுக்கு சந்தைய கேக்குறாங்க. இது ஒரு சமரச விளையாட்டு, ஒரு ட்ரேட் ஆஃப். சில துறைகள் லாபமடையும், சில துறைகள் அடிவாங்கும். இத அரசாங்கம் எப்படி ஈடுகட்ட போகுதுங்கிறது தான் மிகப்பெரிய சவால். பொருளாதாரத் துறையோட லாப நஷ்டங்களை அளவிடுவது எப்படிங்கிற கேள்வியும் இங்கு எழுகிறது. சேவைகள் துறையோட வளர்ச்சியை அளவிட புள்ளியியல் அமைச்சகம் ஒரு புதிய குறியீடை கொண்டு வர போறாங்க. ஜிஎஸ்டி தரவுகளை பயன்படுத்தி மாதந்தோறும் கணக்கிடப்படும் புதிய சேவை உற்பத்தி குறியீடு, அதாவது ISUP. இதன் அடிப்படை ஆண்டு 2024-25 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது பொருளாதாரத்தை கணிப்பதுல ஒரு நல்ல நகர்வு தானே? சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகிய மாபெரும் துறைகள் இதுல உடனடியாக சேர்க்கப்படல. ஓ, ஹெல்த் கேரும் எஜுகேஷனும் இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்ல, எந்தவித பதிவும் இல்லாம இயங்குற அமைப்பு சாரா துறைகளும், அதாவது இன்ஃபார்மல் செக்டாரும் இதுல வராது. ஒட்டுமொத்த சேவைத்துறையில இது சுமார் 33% பங்கை தவிர்க்குது. பொருளாதாரத்தோட 1/3 அளவிடாம எப்படி ஒரு துல்லியமான வளர்ச்சி குறியீட்டை நாம பெற முடியும்? இதை சரி செய்ய இன்னும் பல வருஷங்கள் ஆகலாம். பாத்தீங்கன்னா எல்லாமே சங்கிலி தொடர் போல இருக்கு. நம்ம முன்னாடியே ஹார்மோஸ் ஜலசந்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு பத்தி பேசணும் இல்லையா? அங்கே ஏற்படுற ஒரு சின்ன பதற்றம் இந்திய விவசாயியோட பாக்கெட்ல எப்படி ஓட்டையை போடுதுன்னு பாருங்க. உரமானிய பிரச்சனை. ஆமா, ஹோர்முஸ் ஜலசந்தி பிரச்சனையால சர்வதேச அளவுல இயற்கை எரிவாயுவோட விலை உயர்ந்திருக்கு. இதனால உரங்கள், குறிப்பா யூரியா தயாரிக்கிற செலவு அதிகரிச்சிருக்கு. விளைவு, இந்தியாவோட உரமானிய சுமை திடீர்னு 35,000 கோடி ரூபாய் அதிகரிச்சு இப்போ 2.12 லட்சம் கோடியை தொடப்போகுது. இதத்தான் நாம ஆரம்பத்திலேயே பட்டாம்பூச்சி விளைவு அப்படின்னு சொன்னோம். நாம இன்னும் நம்ம உணவு பாதுகாப்பிற்காக புதைப்படிவ எரிபொருட்களை, அதாவது ஃபாசில் ஃபியூவல்ஸை சார்ந்திருக்கோம். சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயோட விலை மாறும்போது அது நேரடியாக பெட்ரோல், டீசல் மற்றும் உரங்களோட விலையில கை வைக்குது. அதனாலதான் பெட்ரோல் விலைய கச்சா எண்ணெய் விலையோடு வெளிப்படையா இணைக்கும் எரிபொருள் விலை வெளிப்படைத்தன்மை கட்டமைப்பு, அதாவது FBTF பத்தின விவாதம் இப்ப சூடு பிடிச்சிருக்கு போல. கண்டிப்பா. எரிபொருள் மானியங்களை அரசாங்கம் தாங்குவதற்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? உண்மைதான். சரி, மானியம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் விட எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்பட்டது நமது கடைசி தலைப்பான தொழில்நுட்ப இறையாண்மை, டெக் சாவரின்டி. இதுல ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. நயாரா எனர்ஜி அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு முக்கிய எரிசக்தி நிறுவனம். இதோட தரவுகளை, அதாவது டேட்டாவை பராமரிச்சு வந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் திடீர்னு ஒரு நாள் எந்த முன்னறிவிப்புமே இல்லாம அந்த தரவுகளை முடக்கியது. ஆமா, அது ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்குச்சு. இது ஏன் தெரியுமா? நயாரா எனர்ஜி நிறுவனத்துல ரஷ்யாவோட ரோஸ்நெஃப்ட் நிறுவனத்திற்கு 49.13% பங்குகள் இருக்கு. உக்ரைன் போர் காரணமா ரஷ்யா மேல ஐரோப்பிய யூனியன் தடைகளை விதிச்சதால அதோட விளைவா இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனத்தோட தரவுகளை மைக்ரோசாஃப்ட் முடக்கிருக்கு. இதை கேட்டோன்னே எனக்கு தூக்கி வரி போட்டுச்சு. இது ஒரு அபாயச் சங்கு. தரவுகளே இன்றைய உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். இதை நான் ஒரு கற்பனை உதாரணத்தோட சொல்றேன். இப்போ நீங்க உங்க பழத்தை ஒரு வங்கியில வச்சிருக்கீங்க. ஆனா அந்த லாக்கரோட சாவி வெளிநாட்டுல உள்ள ஒருத்தன் கிட்ட இருக்கு. அட, இது ரொம்ப ஆபத்தாச்சே. ஆமா, அவன் நினைச்சா எப்ப வேண்டாலும் பூட்ட மாத்திக்கலாம்னா உங்க பணத்துக்கு என்ன பாதுகாப்பு? அதுபோலதான் நமது டேட்டாவும். வாஷிங்டன்லயோ அல்லது பிரசல்ஸ்லயோ யாரோ ஒருத்தன் ஒரு ஸ்விட்சை ஆஃப் செஞ்சா இந்தியாவோட வங்கி சேவையோ தொலைத்தொடர்போ அல்லது எரிசக்தி விநியோகமோ முடங்கி போகும்னா நமது நாட்டோட இறையாண்மை எங்கே இருக்கு? ஓ, அதனாலதான் ஆற்றல், வங்கி போன்ற இந்தியாவின் முக்கிய துறைகளுக்கு மேட் இன் இந்தியா கிளவுட் அமைப்பை கட்டாயமாக்க, அதாவது சாவரின் கிளவுட் முறையை கொண்டு வர அரசாங்கம் திட்டமிடுறாங்களா? ரொம்ப கச்சிதமா புரிஞ்சுக்கிட்டீங்க.
நமது தரவுகள் நமது எல்லைக்குள்ளேயே, நமது சட்டத்தின் கட்டுப்பாட்டிலேயே, நமது சர்வர்கள்லேயே இருக்கணும். எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தோட தயவிலும் நமது முக்கியமான உள்கட்டமைப்பு இயங்கக்கூடாது. வருங்கால போர்கள் எல்லைகள்ல மட்டும் நடக்க போறதில்ல, அவை கணினித் திரைகளிலும் சர்வர் அறைகளிலும் தான் நடக்கும். உண்மையிலே இது சிலிர்ப்பான அதே சமயம் பயமுறுத்துற ஒரு உண்மை. இன்னைக்கு நாம எத்தனையோ விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசிட்டோம். மாநிலங்களவையில கட்சி தாவலின் பின்னணியில உள்ள தொகுதி மறுவரையறை அரசியல், அடிப்படை உரிமைகளை நெறிக்கும் பஞ்சாபின் மதச்சட்டம், எல்லை பாதுகாப்பில் உள்ள தன்னாட்சி கோரிக்கைகள். கூடவே நியூசிலாந்து ஆப்பிள்கள் காஷ்மீர் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தும் அச்சுறுத்தல், எல்லாவற்றுக்கும் மேலா மைக்ரோசாஃப்ட் சர்வருக்கும் இந்தியாவின் எரிசக்திக்கும் உள்ள தொடர்பு என அனைத்தையும் நாம விரிவா பார்த்துட்டோம். கண்டிப்பா. உங்களோட யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கோ அல்லது நடப்பு நிகழ்வுகளை பத்தின ஆழமான புரிதலுக்கோ இது நிச்சயமா ஒரு பெரிய திறப்பாக இருக்கும் நம்புறேன். செய்திகள்ங்கிறது வெறும் தனித்தனி தீவுகள் கிடையாது. அவை அனைத்தும் ஏதோ ஒரு புள்ளியில ஒன்னோடு ஒன்னு இணையுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் போதுதான் நிர்வாக இயந்திரத்தோட உண்மையான சிக்கல்கள் நமக்கு தெளிவாகுது. அருமையா சொன்னீங்க. இறுதியா நேயர்களே, உங்களுக்கான ஒரு சிந்தனை தூண்டல். நாமோ எல்லையில உள்ள 127 கிலோமீட்டர் நிலத்துல மேற்கு வங்க அரசு நிலம் தராததை பத்தி பேசணும். அதே சமயம் நமது டேட்டாவை பாதுகாக்க சாவரின் கிளவுடுங்கிற பேர்ல டிஜிட்டல் சுவர்களை எழுப்புவதை பத்தியும் பேசணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. வருங்காலத்துல ஒரு நாட்டின் உண்மையான பாதுகாப்புங்கிறது எல்லையில் போடப்படும் அந்த கம்பி வேலிகள்ல இருக்க போகுதா, அல்லது அந்த நாட்டின் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் விநியோகச் சங்கிலியின் தற்சார்பில், அதாவது சப்ளை செயின் செல்ஃப் ரிலையன்ஸ்ல இருக்க போகுதா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. நடப்பு நிகழ்வுகளோட பின்னணியை தொடர்ந்து தேடுங்க. மீண்டும் அடுத்த டீப் டைவில் சந்திப்போம்.